செவடியா முடியாதியா கையில வளையல் போட முடியாது ஜாண்டி கால மெட்டி போட முடியாது பூக்க 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 மஞ்சள் ஊத்த முடியாது பாவி வைக்க முடியாது அடி சூடி காரி கூலி கொடுத்து சூடி வச்சுக்கிட்டீங்க அடி அறிவு கட்டவளே இந்த தாலி வெளியில தெரியாம நீ இந்த தெருவுல சுத்த முடியாது அடி சதிகார பாவி உன்னுடைய வீட்டுக்காரரு அவர் என் வீட்டுக்கார செத்துட்டானா இதுக்கப்புறம் வர மாட்டானா அவன் செத்தான்னா எல்லாம் எதிர் விட்டு கோபாலுக்கான் இந்த தாலி கட்டினானே அந்த சுகத்தை தான் கண்டேன் வேற எதுவுமே கிடையாது நானும் போயாக்குத யாரு போடுதியா கோபாலு கட்டினான் அப்ப இந்த காய் இந்த காய் அந்த காயின என்ன காய் இந்த குடிகார பையனை காயின் யாரு போட்டது என்ன காய் காயின் இது அவன் செத்துட்டான தெம்பாக்கரண்டி குடிகார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவனை கட்டிக்கிற அவனை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த அழகான முகத்தை பார்த்து யாரு யாருக்கு தெரியுமா பொண்ணு என்ன கேட்டாங்கோ என்ன கேட்டவங்கெல்லாம் பூக்கா Tagurda tatina tam tatina tagurda tatina tam tatina tagurda tatina நான் ஏழ்மையான பொண்ணு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க ஏழ்மையான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க ஏழ்மையான பொண்ணு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க என்ன கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்கோ நான் ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க அழகா பார்த்து அவர் மெரினா பீச்சிலே மேலாங்க வாரி அடிச்சுட்டு அது மட்டுமா வேற யாரு கேட்டாங்க நான் ராசியான பொண்ணு என்ன ராஜு காந்தி கேட்டா மக்களா ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க என் அழக பார்த்து அவரை பாம்பு போட்டு குலாஸ் போயிட்டாங்க அது மட்டுமா முக்கியமான ஒண்ணு கூட கட்டிருக்கிறாங்க நகரத்துல கட்டிருக்கிறாங்களா இல்ல சென்னையில கட்டிருக்கிறாங்களா என்ன சென்னையில கேட்கறாங்க அதெல்லாம் இல்ல திருவண்ணாமலை அங்கெல்லாம் இல்ல மைசூர்ல கேட்டாங்களா ஐயோ எனக்கு வைக்க ஓடி ஏற்றி போகுது என்ன யாருக்கு எந்த ஊர்ல தெரியுமா எந்த ஊரு அம்மா சொல்லலையா எவ்வளவு ஆசை இருக்கிறாங்க அவங்க எடுப்பான பொண்ணு இந்த எடப்பிறையில பொண்ணு எடுப்பான பொண்ணு அவனை பாத்தி எதுக்கு உள்ள போனா ஒன்னோட சரிப்பா
முகம் எடுப்பான பொண்ணு. இந்த இளங்கலையில யாருக்கு? யாருக்கு? ஐயோ நீங்க வைக்க மாதிரி வெக்கப்படாத. ஐயோ கூசு. யாருக்கு கேட்டாங்க? யாருக்கு? நான் எடுப்பான பொண்ணுன்னு. நீ எடுப்பான பொண்ணு. எங்க குண்டு மாமா சதீஷ் மாமா அவரா? எங்க சதீஷ் மாமா தள்ளி போடாத கொண்டு வாங்குற ஆளு. என் அழகா பார்த்துட்டு அவர் எங்கத்தான் தூக்கத்துல சொல்லி காலையில வருவாரு, நோட்டா தருவாரு. அப்படியா? நான் கால் சாப்பிடுவேன். ஐயோ ரொம்ப மோசடி வரவர. போகலாமா? சரி போமே. சவுக்கு தொப்புக்கும் அப்படியே குளிச்சு அப்படியே வந்திருக்கிறிய. பாடசாலை முடிவு. இங்க வாங்க, இப்படி முன்னபாடியே அடுக்கமா இருக்கணும். பாடசாலை முடிந்து விட்டது. ஆமா, இன்று விடுமுறை. ஆமாண்டி. நீ யார பார்க்க போற? நான் சுதாகரை பார்க்க போறேன். பாடகர் சுதாகரியா? இல்ல கவனம் சுதாகர். அதான் நீ யார? நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போறேன். போட்டுக்கு போயம்மா. நீ எங்க போற? நான் ஜூஸ் சாப்பிட போறேன். நீ வாயே நீ எங்க போற? இன்று பாடசாலை விடுமுறை இல்லவா? ஏன்டா சொல்ற நீ எந்த ஒரு ஜமாட்டீங்க? இங்க வாங்க. ஆமா, நீ எங்க போற? இன்று பாடசாலை விடுமுறை இருக்க விடுது. அரண்மனைக்கு சென்று என்னுடைய அணையை பார்க்க வேண்டும் என்று தந்தைக்கு. பாடசாலை விடுமுறை. ஆமா. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க. டாட்டா போய் வாங்க. என்னும் வெள்ளத்தை முழுக வந்த என்னை ஞாபகம் எனக்கு இருப்பது ஒரே தங்கி, ஒப்பற்ற தங்கி, ஆசு தங்கி, அன்பு தங்கி அல்லவா? ஏமா அப்படி பேசுறது? என்ன காரணம்? இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். அப்படி இருக்கும்போது இன்று தொழில்களை விட்டுட்டு உங்களை பார்த்ததற்காக ஓட்டமா ஓடி வந்தேன். அப்படியா? தங்கா, நான் உங்களை தேடி பாடசாலை சென்று வந்தம்மா. நீ அங்குதான் இருக்கிறாய் என்று இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். தந்தையை பார்க்க வேண்டும். பார்த்து விட்டேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பெற்றெடுத்த மகனுக்கு மணிமுடி கூட்டு விழா. தங்கை வந்திருக்கிறார். இளையவன் அயல்நாடு சென்றிருக்கிறார். இப்பொழுது அடுத்ததாக மகனுக்கு வழிபடி சுட்ட வேண்டும். சாலமோன் பாப்பையா பேசுவார். இந்த சத்திய விளையாட்டு மக்களுக்கு இந்த சத்திய சீல மன்னன் கூறுவது என்னவென்றால், இதுநாள் வரையிலும் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த வித குறையில்லாமல் கண்ணை இவை எப்படி காக்கிறதோ அதுபோல் காத்து வந்தேன். எனக்கோ வயது கடந்து விட்ட காலத்தினால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மகன் மாறனுக்கு ஒப்படைக்க வேண்டும். என்னதான் இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்தாலும் அதற்கு துணையாக நின்றவர் இந்த அமைச்சர். எந்நாட்டு அமைச்சர் கொலை கொண்டு வந்தவர்களை தொடர் நினைக்க செய்தவர். அப்படிப்பட்டவர் திருக்கரத்தால் இந்த மணிமுடியை சுட்ட வேண்டும். வர வேண்டும் அமைச்சர்களே. தன்னுடைய திருக்கரத்தினால் என்னுடைய மகனுக்கு இந்த நாட்டை மணிமுடி சுட்ட வேண்டாம். இருக்கும்போது எப்படி எனது திருக்கரம் என்னதான் பெற்றெடுத்தாலும் அமைச்சர்களே, நான் என்னதான் பெற்றெடுத்தாலும் பலத்த கடமை தங்களை சார்ந்தது. பெற்றவர்கள் நீங்கள் இருந்தாலும் இந்த செல்வங்களை எனது திருக்கரத்தில் எடுத்து வளர்த்தேன். மணிமுடி சுட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் எப்படி பாராட்ட போகிறார்கள்? சிறு குழந்தை இருந்து எடுத்து வளர்த்தீர்கள் அல்லவா? உங்கள் கரத்தாலே மணிமுடி சுட்டு விட சந்தோஷப்படுவார்கள். மணிமுடி சுட்டுகிறேன். அப்பா, யாருடைய கருத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீயோ அறியாதவள், தெரியாதவள், புரியாதவள். நீயோ சின்ன சிறியவள். உனக்கு ஒண்ணு தெரியாது. அமைதியாக இருக்க வேண்டும். ஆமா, அவ யார்? அவன் எப்பேர் பத்துவன்? இளவரசி மூட்டா வாய வாய முடி. என்னடா தாலியார்த்த பசங்க வாய திறந்தா அப்படிதான் உங்களுக்கு கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலியார்த்து வர ஆமா, இவன் யாருவன்? இவன் எப்பேர் பத்துவன்? இந்த பொறுப்பாக்கு பையன். கிடைத்தால் என் அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவதா? அது ஒரு பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா வேணாம்? என்ன வேணாம்? சினம் கொண்ட சிங்கத்தை சிந்தி யார் சிங்கம்? யார் சிங்கம்? ஓ மன்னா, இனிமேல் இந்த இடத்துல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. புத்தகி அப்படியெல்லாம் பேசக்கூடாதம்மா. நம்முடைய நாட்டுக்காக தவறாக பேசக்கூடாது சொல்றா. இங்க பாரு, இங்க வா, இந்த ஓவர சொல்றேன். என்னடா ரொம்ப ஆட்டாரு? என்னடா ஆட்டாரு? என்னடா வேணாம்? போத சொல்றேன். சின்ன பொண்ணுன்னு பாக்குறோம், ஊட்டி போட்டு நச்சு எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. சொல்றா அதிகமா பேசுறேன். ஆமா, இவன் யாருவன்? இந்த பொறுப்பாக்கு பையன். இவன் எப்பேர் பட்டவன் உனக்கு தெரியுமா? யாராவது என்னை பற்றி பேசினார் அவ்வளவுதான் நிலைமை. உன் நிலைமை அதிகமா பேசினா கோபம் கொள்ள வேண்டும். பொண்ணு அவன் தோண்டியா இருப்ப நான் பொண்டி ஆட்டால் ரணகலமாய் நான் பாத்தியா போன என்பதில் ரணகலமாய் போச்சு. இவன் எப்படி தெரியுமா? வாழ வழி இல்லாமல் வரலாற்றிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பிணைக்க வந்த ஒரு வேலைக்கல்லை என்ன வார்த்தை பேசுகிறாய்? அம்மா இல்லாத பொண்ணு வேண்டாம் இளவரசி. இந்நாட்டு அமைச்சரை பகைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம். என்ன பகைச்சுட்டு இந்த நாட்டுல வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அம்மாத்திர பையனி எட்டிக்கு வர அவர் யார் தெரியுமா? நம்முடைய நாட்டுக்காக அயராது பாடுபட்டவர், படை கொண்டு வந்தவரை தொழிலெடுக்க செய்தவர். நீங்களோ சின்ன சிறு குழந்தைகள் உன்னை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டார்கள். அந்த நேரத்திலே இவர்தான் இந்த நாட்டுக்காக அருள்பாடுபட்டார். அவர் தவறாக பேசக்கூடாது. என்ன திருத்தம் முடிக்கிற?
ஏய், இங்க வாங்க. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கின்றோம். 5 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். சிறப்பு. அந்த செருப்பு எங்க வைக்கிறோம்? சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். ஏய், இரா கொஞ்சம் பேச, நீ பேசு. சரிடா. வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். டேய், கேக்குறதே. கேட்கிறானாவோ கூட இவன் கரத்தால் என்ன வெடி சுத்துறதா? ஒரு பொது வைத்துக் கொள்ளப்படி. ஏய், இவன் யார் இவன்? இவன் எப்ப வெட்டுவன்? இவன் ஒரு எத்து இலையத்து 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 இலையத்து. பாடு நான் உன் முகத்தை பார்க்கிறேன். இல்லையென்றால் உன் மக நிலைமையை வேறு ஜாக்கிரதை. இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கட்டு குடுத்துட்டு செத்து போயிருப்பான். நானும் தான் எச்ச இலை. ஓ மை காட். ஏய், இங்க பாருங்க, உன்னை கேட்டு என்ன பண்ணிருப்பேன்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கட்டு குடுத்துட்டு செத்து போட்டு போயிருப்பேன். அட மூதாவிக்கு பிறந்தவனே, வெள்ளம் வாங்கி சாப்பிட்டா செத்துருவாங்க. யார் சொன்னது? சுகர் அதிகமாக்குது, அதான் அதனால தான் ஆறுல வாய மூடு. அவன் யார் அவன்? மிஸ்டர் எச்ச இலை. ஏய், அந்த நாய்க்கு மரியாதை கொடுக்காதே, அது வெறும் எச்சனதான். எச்ச இலை. ஆனா அண்ணி, நான். ஆனா அண்ணி, நான். ஆனா அண்ணி. நான். ஏய், கிட்ட வந்தா காலை வெட்டிடுவேன். நானு நானு ஒரு நாய் நக்கரை இலை. நாய் நக்கனை இலை. எச்ச இலைன்னு கேட்கலாம். நாய் நக்கனேலே. நாய் நக்கனை இலைன்னு கேட்கலாம். செயல. மன்னனா மாடு மேய்ப்பவனா நான் பார்த்து வாழை அறாம இனிமேல் இந்த இடத்துல போது நிறுத்துங்கள் அப்பா. அப்பா, இவன் கருத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? மணிமுடி சுட்டுவதற்கு ஒரு தகுதி, ஒரு தராதரம் கிடையாது. இவன் யார்? ஒரு வேலைக்காரன் நாயம்மா. இவன் கருத்தால் மணிமுடி சுட்டினாலே நாட்டை ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டினாலே நாட்டை ஆட்சி செய்வேன். இல்லை என்றால் நாங்க போறையா பொண்ணு விட்டு அடிக்கிற போட்டா போன விட்டா இருக்கட்டும், உன் முகத்தை பார்க்கிறேன். இல்லை என்றால் உனது பிள்ளைகள் நிலைமையே வேறு ஜாக்கிரதை. அவர்கள் தவறாக பேசியிருந்தால் எனக்காக மன்னிப்பு. வேண்டாம் வேண்டாம், நீங்களே இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். சின்ன பிள்ளை பரியாமல் இந்த சத்தியமின் நாட்டை என்னுடைய திருநத்தினாலே உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டுங்கள். இவன் கருத்தால் மணிமுடி சுட்டக்கூடாது. வெட்கம், அவமானம். மகனே மாறா, அப்பா, இந்த நாட்டை சீரோடு சிறப்போடு ஆட்சி செய்து அப்படியாகட்டும். அன்னை எப்படி இவை காக்கிறதோ அதுபோல் காக்க வேண்டும். அப்படியாகட்டும். யாரோ தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் செய்திருந்தால் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று புனித நீராட வேண்டும். அப்படியே புறப்படுங்கள். புறப்படுங்கள். பாருங்கள் பண்ணலாம். என்னுடைய பிள்ளைகள் தவறாக பேசியிருந்தால் முதலிலே மன்னிப்பு என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்கக்கூடாது. சூடு சொன்ன ஏதுங்க. எப்படிப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்கலாமா? இவர்தான் சின்ன பிள்ளை பயமறியாமல் பேசிவிட்டார்கள். உனது பிள்ளைகளை நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிக்கும் மாற்றம். ஆனால் ஒன்று, எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை நீங்கள் ஆண்டீர்கள்? பல ஆண்டு காலமாக. அதுவா நாடு? இதற்கு மேல் உனது மகனால போகிறார் பார், அதுதான் நாடு. அப்படியா? எங்களை நம்பு, உங்களுக்கு வராது வம்பு. 5 மணி ஆகட்டும். உனது பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன். பார்த்துக் கொள்கிறீர்களா? புறப்படு. பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் சரி புறப்படுங்கள் அப்பா. தங்கா, நீ நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அண்ணா, நாட்டுக்கு இளவரசராக இருந்த நீங்கள் இப்பொழுது மன்னராக விட்டீர்கள். உண்மைதான். இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். அகட்டமா இருந்தாலும் உனக்கு என்று பாடசாலை இருக்கின்றல்லவா? மலர் வந்து சென்று ஆடி பாடிட்டு வா. புறப்படு. அமைச்சரே,